வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நடிகர் விஜய் அவர்கள் அண்மையில அவர் கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்பது நடத்தினார். அந்த விழாவிற்கு பின்பாக ஊடகங்களின் வாயிலா நாம பல்வேறு விடயங்களை, பல்வேறு செய்திகளை கேட்கவும் பார்க்க முடிகின்றது. அதிலும் குறிப்பிட்டு சொல்லும்னா, விழா நடத்தியதற்கு பின்பாக விஜய் அவர்களை பத்தி தான் பேசணும். ஆனா விஜய் அவர்களை விட பாட்டாளி மக்கள் கட்சி எல்லோருமே பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னாக்க நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்களை சொல்லலாம், கூடுதலாக மணி அவர்களையுமே சொல்லலாம். இவர்கள் பேசி இருக்கக்கூடிய ஒரு காணொலியா அண்மையில பார்க்க நேர்ந்தது. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2026 வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் உருவெடுக்கும். விஜய் அவர்களுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான கவனத்தை தான் முழுமையா வைக்க சொல்லியிருக்கிறாராம். அதுக்கான காரணம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் உட்பட, ஆதவ் அர்ஜுன் உட்பட நாம அரசியல் அங்கீகாரத்துல, அரசியல் அதிகாரத்துல ஒரு இடம் பெறணும் அப்படின்னா நமக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை, ஒரு வலுவான அரசியல் கட்சியினுடைய ஆதரவு தேவை. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இப்ப தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா பிசிகான்னா அது திமுக தான்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. திமுகவினர் எது செஞ்சாலும் பிசிகாவினுடைய தலைவர் பெயரளவுக்கு மட்டுமே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு, பெயரளவுக்கு மட்டுமே பேசுறாரு தவிர்த்து பெருமளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல. உதாரணத்துக்கு வேங்க வயல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க, அவங்க அதிமுக கூட கூட்டணியில இருந்த போதும் சரி, அதிமுக என்னென்ன தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் சுட்டி காட்டினாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 8 வழிச்சாலையின் போதெல்லாம் அந்த பிரச்சனை நடக்கக்கூடியப்பெல்லாம் அதிமுக கூட கூட்டணி இருந்தாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி பெருமளவுல எதிர்த்து வழக்கு போட்டதன் விளைவாக தான் 8 வழிச்சாலையினுடைய அந்த திட்டம் என்பது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது. ஏன் இப்போ பாஜகவினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு போன்ற எல்லாவற்றுக்குமே எதிர்கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது போலவே நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கணும். அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு ஒரு ஆதரவு கட்சி என்பது போன்ற ஒரு சூழலை இங்க உருவாக்கி நாம அவர்களோட ஒன்றி அரசியல் களத்தை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் கூட அவர்கள் கட்சி வட்டாரத்துல பிரசாந்த் கிஷோர் உட்பட சொல்லியிருக்கிறாங்களா. இதை சுட்டி காட்டிதான் சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணி நாம ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு விசிக அதிமுக கூட போனா மிகப்பெரிய அளவுல வெற்றி இருக்குமானா இருக்காது. ஆனா விசிக போனாலும் திமுக கவலைப்படாது. காரணம், திமுக எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரும், கட்டாயம் கொண்டு வந்துரும் விசிக இல்லைன்றதுனா. அப்படி போனா விசிகாவை விட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா பாட்டாளி மக்கள் கட்சி மாறும், திமுகவுக்கு தேவையானதை ஒரு அங்கீகாரம் உள்ள கட்சியா மாறும். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப விசிக திமுக கூட இருக்குது, விசிகாவினுடைய வளம் திமுக சப்போர்ட் பண்ணோம்னா அப்ப அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுன்னா அதை இலகுவா வென்றிட முடியும். அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அதிமுகவுக்குள்ள உள்நுழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே விரும்புறாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி இருவருமே தங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு என்பது அவசிய ஒரு சூழலை உருவெடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல 2026 வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா உருவெடுக்க போது. பலருமே இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படின்னு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு 20 நாட்கள் போதும். திருவண்ணாமலையில ஒரு மாநாடு நடத்துறாங்க, 25 நாள்ல அந்த மாநாடை திட்டமிட்டு நடத்தி மிகப்பெரியது ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருக்கு மக்கள் உள்நுழைந்து பார்க்க முடியல. அவர்கள் பெருமளவுல சிரமப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் என்பது அங்கே இருந்தது. இத்தனைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. இன்னொன்னு கூடுதலா இப்போ சோழமண்டல மாநாடு நடத்துறாங்க, 10ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி கூட்டத்தை காட்டினாங்க. விஜய் அவர்களுக்கு உங்க பெரிய மாநாடு நடத்தல, காரணம் மே மாசம் நடத்த இருக்கிறாங்க. மே மாசம் நடத்துற மாநாடு அப்படிங்கிறது பெரிய அளவுல நடக்க இருக்குது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடம் தேர்வு செய்யறதுல இருந்து பாதுகாப்பு பணியில இருந்து எல்லாவற்றையுமே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஆகையினால பாட்டாளி மக்கள் கட்சி தங்களினுடைய அதிகார சக்தியை பயன்படுத்தி மிகப்பெரியது ஒரு கூட்டணி அமைக்க காத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டணி மட்டும் தமிழகத்துல அமைஞ்சதுன்னா திமுகவை இவங்க இலகுவா வென்றிடுவாங்க, திமுகவை இலகுவா தோற்கடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மணி அவர்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் அறிக்கை விடுறதா இருக்கட்டும், போராட்டம் செய்யறதா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் முன்னுதாரண கட்சியா இருக்கு. ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னாக்க எதிர்கட்சி ஒரு அந்தஸ்து உள்ள கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லிட்டு மணி அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ ஊடகங்கள்ல பார்த்திருப்போம், பிஹைண்ட் உட்ஸ், கலாட்டா, பாலிமர் இது போன்ற செய்திகள்ல கூட, தொலைக்காட்சி செய்திகள்ல கூட நம்முடைய மாநாடு குறித்து பல்வேறு விடயங்கள் போட்டிருந்தாங்க. அது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க, ஆனா இப்ப போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நாம அரசியல் அதிகாரத்துல ஒரு வலுவான சூழலில் அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக ஊடகங்களுக்கும் சரி, ஊடகவியலாளருக்கும் சரி, நம்முடைய அந்த பலம் என்பது தெரிய தொடங்கிவிட்டது. 2026 நோக்கி களமிறங்குவோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.